அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தொடர்ச்சியான வரலாறு இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் அதிகப்படியான அழைப்பு பணி செஞ்சிட்ருக்கக்கூடிய அந்த டைமில் இஸ்லாமிய அழைப்பு பணிக்கு தடையாக இருந்தாங்க எதிரிகள். ஒவ்வொரு சூழ்ச்சியாக அவங்க செஞ்சுட்டே வந்தாங்க. பல பொய் பிரச்சாரமும் அவங்க செஞ்சாங்க. காலையில் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதே மாலையில் அவங்க நிராகரிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. இதனாலேயே புதிய பலவீனமான முஸ்லீம்களுக்கு உள்ளத்தில் சந்தேகமும் அவங்களுக்கு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் வியாபார விஷயமாக உள்ள முஸ்லீம்களுக்கு நெருக்கடியும் அவங்க தந்தாங்க. முஸ்லீம்கள் கடன் யாராவது வாங்கியிருந்தாங்கன்னு சொன்னால் காலையிலையும் மாலையிலையும் அவங்கள்ட்ட கேட்டு துன்புறுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க. முஸ்லீம்கள்கிட்ட ஏதாவது இவங்க கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை கொடுக்காமல் அவங்க ஏமாற்றக்கூடியவங்களாகவும் இருந்தாங்க. முஸ்லீம்களோட சொத்துக்களை அநியாயமாக திங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. முஸ்லீம்கள் கடன் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் உன்னோட மூதாதையர்கள் மார்க்கத்தில் இருக்கும்போது தான் நாங்கள் அந்த கடன் வாங்கினோம், அப்போ எங்கள் மேலே இருந்துச்சு, நீ தான் இப்போ மதம் மாறிட்டியே, இப்போ நாங்கள் கொடுக்க முடியாது, கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க. இந்த விஷயம் பத்ர் போருக்கு முன்னாடி நடந்தது. இவங்க செய்யக்கூடிய அக்கிரமத்தை எல்லாம் நபிகள் நாயகமும் முஸ்லீம்களும் சகிச்சிட்டே வந்தாங்க.